நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு SGT பேப்பர் 1 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1 பாடத்திற்கு பாத்தீங்கன்னா வினா விடை பயிற்சிகளானது நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம வினா விடை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்ல டேம் 3. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 80 கொஸ்டின் பிளஸ் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம், முழுமையாக பார்க்க போறோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சிகளும் வினா விடைகளாக தொகுத்து நம்ம கொடுக்க போறோம். சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய எய்ம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2024 நடைபெறக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுல பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க்கும் நம்ம நினைச்சிடும் கொடுக்குறோம். இந்த கொஸ்டின் பேங்க் ஆனது 2 கேட்டகரியில, ஒன்று பார்த்தீங்கன்னா 50,000 வினா விடைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் இதை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு 24 வால்யூமை உள்ளடக்கிய 24 தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதியாக சயின்ஸ் நம்ம நினைச்சோம். சரி, கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஸோ அதையுமே நம்ம நினைச்சிடும் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் நம்ம பார்த்தாச்சு. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் டேம். ஸோ முதல் வினா பாருங்க, கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஸோ மொத்தம் 4 கொடுத்துருக்கிறோம். தமிழக மன்னர்களில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, நாயக்கர் முதலானோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், பல்லவர்கள் ஆகியோர் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கினர். 3வது, டச்சு, பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்குள் நுழைந்து கோட்டைகளை கட்டினர். அந்த காலகட்டத்தில் கலையின் நினைவு சின்னங்கள், அரண்மனைகள், கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்கள் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 4ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தவறானது. வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் கீழ்கண்ட எந்த மன்னரால் கட்டப்பட்டதுன்னா விஜயநகர மன்னரால். வேலூர் கோட்டையானது விஜயநகர மன்னரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. ஆப்ஷன் சி. 1798ஆம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டது என்பது இந்த வேலூர் கோட்டை குறித்த கூற்றுகள்ல தவறானது. சோ மற்றது எல்லாமே சரி. வேலூர் கோட்டை இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளது. 1886ஆம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ள கோட்டை எதுனா வேலூர் கோட்டை. இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுனா வேலூர் கோட்டை. இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேலூர் கோட்டை. தமிழ்நாட்டில் கோட்டைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக கருதப்படக்கூடியது வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டையில் உள்ள முக்கியமான 5 மகால்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி கஜரத் மகால். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோட்டை இது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோட்டை திண்டுக்கல் கோட்டை. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னா திண்டுக்கல் கோட்டை. 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்தது இந்த திண்டுக்கல் கோட்டை. கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கிறோம். முதல் கூற்று பாருங்க, திண்டுக்கல் கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. 2வது, மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து
தங்கள் நாட்டை காக்கும் பொழுது மதுரை நாயக்கர்களால் கோட்டை கட்டப்பட்டது. மூன்றாவது, தற்பொழுது யுனெஸ்கோவால் இக்கோட்டை பராமரிக்கப்படுகிறது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 4 கூற்றுகள்ல தவறானது ஆப்ஷன் சி, தற்பொழுது யுனெஸ்கோவால் இக்கோட்டை பராமரிக்கப்படுகிறது என்பது தவறு. வினாயன் 11, இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையானது புனித ஜார்ஜ் கோட்டை. சென்னையில் அமைந்துள்ள இந்த கோட்டையில் தான் மாநில தலைமைச் செயலகம் செயல்படுகிறது. அந்த கோட்டை எதுனாலும் நம்மளுக்கு என்னது புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த ஜார்ஜ் கோட்டையில தான் மாநில தலைமைச் செயலகமானது செயல்படுகிறது. கீழ்கண்டனவற்றுள் பொருந்தக்கூடிய கோட்டை எது? மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கோம். இந்த 4 கூற்றுக்குமே பொருந்தக்கூடிய கோட்டை எது? முதல் கூற்று பாருங்க, இக்கோட்டையின் அழகு மற்றும் கட்டிடக்கலைக்காக புகழ் பெற்றது. இரண்டாவது, தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது. மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. இது ஊமையன் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 4 கூற்றுக்குமே பொருத்தமானது திருமயம் கோட்டை. ஆப்ஷன் டி, திருமயம் கோட்டை. டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டையாகும். இது எங்கு அமைந்துள்ளது? டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை எதுனா சதுரங்கப்பட்டினம் கோட்டை. இது அமைந்துள்ளது காஞ்சிபுரம். ஆப்ஷன் டி, காஞ்சிபுரம். கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கோம். அந்த 4 கூற்றுல தவறானது என்ன? முதல் கூற்று, செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் அழகிய கோட்டைகளில் ஒன்றாக விழுப்புரம் மாவட்டத்தில் இரட்டை மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது, 13 கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் 3 மலை குன்றுகளையும் இணைக்கின்றது. இக்கோட்டை 800 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. கோட்டையை சுற்றி 80 அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது. 4 கூற்றுகள்ல தவறானதுன்னா ஆப்ஷன் ஏ, செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் அழகான கோட்டைகளில் ஒன்றாக விழுப்புரம் மாவட்டத்தில் இரட்டை மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது என்பது தவறானது. செஞ்சிக்கோட்டை பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது. அவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. செஞ்சிக்கோட்டையானது பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது. அதில் சரியானது என்னன்னா அனைத்துமே. முதல்ல திருமண மண்டபம், கோவில்கள், திருமண மண்டபம், கோவில்கள். அடுத்து ஆணைக்குளம், களஞ்சியம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம். இது அனைத்துமே சரியானது. கீழ்கண்ட கருத்துக்களுக்கு பொருந்தக்கூடிய கோட்டை என்ன? மொத்தம் 4 கருத்துக்கள் கொடுத்திருக்கோம். இந்த கருத்துக்களுக்கு பொருந்தக்கூடிய கோட்டை எது? டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படக்கூடியது. முதல் கருத்தானது டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படக்கூடியது. வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. இரண்டாவது பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. மூன்றாவது, இந்த கோட்டை சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டுள்ளதாக. கோட்டையின் மைய பகுதியில் 4 குவி மாடங்கள் உள்ளன. மண்டபத்தின் மையத்தூண் குவி மாடங்களில் முழு எடையையும் தாங்குகின்றது. இந்த 4 கூற்றுகளுக்குமே பொருந்தக்கூடியது தரங்கம்பாடி கோட்டை. ஆப்ஷன் டி, தரங்கம்பாடி கோட்டை. கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை. கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்கர் அரச மரபால் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனைனா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்றுகளானது கொடுத்திருக்கோம். இந்த 4 கூற்றுகள்ல தவறானது என்ன? முதல் கூற்று, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்று மதுரை நாயக்கர் மகால். இது தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த அரண்மனையின் சிறப்பு அம்சம் மாபெரும் தூண்கள் மற்றும் தொல்பொருள் அருங்காட்சியகம் ஆகும்.
அரண்மனையின் முக்கிய இடங்கள் முற்றமும் அருங்காட்சியமும் ஆகும். இந்த நான்குல தவறானது ஆப்ஷன் டி. நாயக்க அரச மரபை சேர்ந்த ராணி பங்கம்மாளின் கோடைகால இல்லமாக தமுக்கம் அரண்மனை திகழ்ந்தது. இந்த தமுக்கம் அரண்மனை எங்கு அமைந்துள்ளது? மதுரை. ஆப்ஷன் சி மதுரை. ஊட்டியில் உள்ள பர்ன் கில்சு அரண்மனை எந்த அரசரின் கோடைக்கால அரண்மனையாக திகழ்ந்ததுன்னா மைசூர் அரசர்கள். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை முதலில் தஞ்சாவூர் எந்த ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது? நாயக்கர்கள். ஆப்ஷன் பி நாயக்கர்கள். தவறானவற்றை தேர்வு செய்க. சோ மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கோம் பாருங்க. முதல் கூற்று தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. தஞ்சாவூர் அரண்மனை என்று பரவலாக அனைவராலும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கூற்று தஞ்சாவூர் நாயக்க அரச வீழ்ச்சி அடைந்த பிறகு தஞ்சாவூர் மராத்தியர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக திகழ்கிறது. 3 தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் ஒரு சுற்றுலா தலமாகும். இது 4 தனித்தனி பார்வை இடங்களை கொண்டுள்ளது. 4 அவற்றுள் அரண்மனை கலைக்கூடம் சரஸ்வதி மகால் நூலகம் சிறந்தது ஆகும். 4 கூற்றுகள்ல தவறானது ஆப்ஷன் சி தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் ஒரு சுற்றுலா தலமாகும். இது 4 தனித்தனி பார்வை இடங்களை கொண்டுள்ளது என்பது தவறானது. அடுத்த வினா கீழ்கண்டனவற்றில் பொருந்தக்கூடியது. 3 கூற்றுகள் கொடுத்திருக்கோம். இந்த 3 கூற்றுகளுக்குமே பொருந்தக்கூடியது எது? இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவில் பழமையான வரலாற்று நூலகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது ஓர் அருங்காட்சியகத்தையும் கொண்டுள்ளது. தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற மொழிகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகளை கொண்டுள்ளது. இந்த 3லையும் பொருந்தக்கூடியது சரஸ்வதி மகால். கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படக்கூடியது கீழ்கண்டனவற்றுள் எது? கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படக்கூடியது பத்மநாபபுரம் அரண்மனை. கேரள கட்டடக்கலை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டது மற்றும் கலை மற்றும் கைவினை திறன்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அரண்மனை எதுனா பத்மநாபபுரம் அரண்மனை. ஆப்ஷன் ஏ பத்மநாபபுரம் அரண்மனை. கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட அரண்மனை ராஜா மாதா அரண்மனை, சபை தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பிரதிகளை கொண்ட அரண்மனை எது? பத்மநாபபுரம் அரண்மனை. ஆப்ஷன் ஏ பத்மநாபபுரம் அரண்மனை. பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை என்பது விழுப்புரம். டேனிஷ் கோட்டை என்பது தரங்கம்பாடி. தமுக்கம் அரண்மனை என்பது மதுரை. திருமயம் கோட்டை புதுக்கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. அப்ப 3, 5, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ சரியான விடை. பொறுத்துகைக்கு விடையானது ஆப்ஷன் ஏ. சாகுபடிக்கு மண்ணை உழுதல், பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல் கீழ்கண்டனவற்றுள் எது? வேளாண்மை. ஆப்ஷன் சி வேளாண்மை. ஆப்ஷன் சி வேளாண்மை. இந்தியா ஒரு விவசாய நாடு. நமது தேசிய வருமானத்தில் எத்தனை பங்கு விவசாயத்தில் இருந்து கிடைக்கிறது? 3இல் 1 பங்கு. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ஆனவர்கள் கீழ்கண்டனவற்றில் யார்? விவசாயி. ஆப்ஷன் ஏ விவசாயி. 1 ஹெக்டேருக்கும் குறைவான 1 ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தில் பயிரிடும் விவசாயி எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? குறு விவசாயிகள். வேளாண்மையில் பல வகைகள் உள்ளன. அவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய 4மே சரியானது. முதலில் தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை. இது வேளாண்மையில் பல வகைகள் சரியானது. இங்க கொடுத்திருக்கக்கூடிய 4மே சரியானது.
கீழ்கண்ட கூற்றுக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுத்துவது. சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான நிலங்களில் மேற்கொள்ளப்படுவது. பயிரிடப்படும் பயிர்கள் மற்றும் பின்பற்றப்படும் விவசாய முறைகள் மிகவும் தொன்மையானது. கீழ்கண்டனவற்றில் எந்த வேளாண்மை முறையை குறிக்கிறது? சரிங்களா? முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவது. சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான நிலங்களில் மேற்கொள்ளப்படுவது. பயிரிடப்படும் பயிர்கள் மற்றும் பின்பற்றப்படும் விவசாய முறைகள் மிகவும் தொன்மையானதுன்னா ஆப்ஷன் ஏ தன்னிறைவு வேளாண்மை. ஆப்ஷன் ஏ தன்னிறைவு வேளாண்மை. விநாயகன் 35 முதல் கூற்று பாருங்க. சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வது இந்த வகை வேளாண்மையின் முக்கிய நோக்கமாகும். இரண்டாவது, மேலும் இவற்றில் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுவது வணிக வேளாண்மை. ஆப்ஷன் பி வணிக வேளாண்மை. ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தோட்ட வேளாண்மையை குறிப்பதாகும். தேயிலை, காஃபி, ரப்பர் பயிரிடப்படும் வேளாண்மை முறையானது தோட்ட வேளாண்மை ஆகும். தேயிலையாக இருக்கட்டும், காஃபி, ரப்பர் பயிரிடப்படும் வேளாண்மை முறையானது தோட்ட வேளாண்மை. பயிரிடப்படும் பயிர்களை மட்டுமில்லாமல் விலங்குகளையும் வளர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த வகை விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்களாக உள்ளனர். பயிரிடப்படும் பயிர்களை மட்டுமல்லாமல் விலங்குகளையும் பயிரிடப்படுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த வகை விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்களாக உள்ளனர். அது கலப்பு பொருளாதார வேளாண்மை. விவசாயி விளை பொருட்களை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நேரடியாக வாங்க அரசு அமைத்துள்ள நிறுவனமானது இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் என்பது என்னன்னா, விவசாய விளை பொருட்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நியாயமான விலையில் வாங்குவதற்கு அரசு அமைத்துள்ள நிறுவனம் தான் இந்திய உணவுக் கழகம். விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையிலான இடைத்தரகர்களை நீக்குவதற்கு தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது அல்லது அறிமுகப்படுத்தியுள்ளது உழவர் சந்தை. உழவர் சந்தை. தமிழ்நாட்டின் விவசாயம் பெரும்பாலும் கீழ்கண்ட எந்த நீரை சார்ந்து நடைபெறுகிறது? நிலத்தடி நீர். நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வருவது. நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடியது மத்திய நிலத்தடி நீர் வாரியம். ஆப்ஷன் ஏ மத்திய நிலத்தடி நீர் வாரியம். நீர் பாசனத்தின் வகைகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய. கிணற்று நீர் பாசனம், கால்வாய் பாசனம், தெளிப்பான் நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம் நான்குமே நீர்ப்பாசன வகைகளில் சரியானவை. பழங்காலத்தில் இருந்தே தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மிகவும் மலிவான பாசன முறை எது? பழங்காலத்தில் இருந்து தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மிகவும் மலிவான பாசன முறை கிணற்று நீர் பாசனம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. முதல் கூற்று பாருங்க. இந்தியாவில் பின்பற்றப்படும் மிக முக்கியமான நீர்ப்பாசனம். இந்தியாவில் பின்பற்றப்படும் மிக முக்கியமான நீர்ப்பாசனம் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளில் இப்பாசனம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவின் வடக்கு சமவெளிகளில் பாசன முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூன்று கூற்றுக்குமே பொருத்தக்கூடியது கால்வாய் நீர் பாசனம். ஆப்ஷன் பி கால்வாய் நீர் பாசனம். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் டாக்டர் MS சுவாமிநாதன். மழைப்பொழிவு போன்ற நீர்ப்பாசன முறை குழாய்கள் மூலம் தெளிப்பான்கள் வழியாக நீர் மழை போன்று தெளிக்கப்படும் பாசன முறையானது தெளிப்பான் நீர் பாசனம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. முதல் கூற்று ஒரு வகை நுண்பாசன முறையாகும். இது நீர் மற்றும் மண்ணின் ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இம்முறைகளில் நீரானது குழாய்கள் மூலம் தாவரங்களின் வேர்களில் மெதுவாக செலுத்தப்படுகிறது. நீர்
ஆவியாவது குறைகிறது. இதற்கு பொருந்தக்கூடியது சொட்டு நீர் பாசனம். ஆப்ஷன் டி சொட்டு நீர் பாசனம். வேளாண்மையின் ஒரு பிரிவு. இறைச்சி, ரோமம், பால், முட்டை மற்றும் பிற பொருட்களுக்காக வளர்க்கப்படும் முறை கால்நடை வளர்ப்பு. ஆப்ஷன் ஏ கால்நடை வளர்ப்பு. பழங்கள், காய்கறிகள், பூக்கள் அல்லது அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய கலை அல்லது அறிவியல் தோட்டக்கலை ஆகும். பழங்கள், காய்கறிகள், பூக்கள் அல்லது அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய கலை அல்லது அறிவியலானது தோட்டக்கலை ஆகும். தமிழகத்தில் அதிகமான பகுதிகளில் பயிரிடப்படுவது மாநிலத்தின் முக்கிய உணவுகளில் கீழ் வரக்கூடியது நெல். ஆப்ஷன் டி நெல் ஆகும். கீழ்கண்ட உணவு பயிர்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கொடுத்திருக்கோம். இதுல உணவு பயிர்களில் தவறானது கொள்ளு பயிர் மற்றும் கரும்பு. கீழ்கண்ட பணப்பயிர்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. பருத்தி, கம்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பணப்பயிர்களில் தவறானது. அப்ப மற்ற 3மே பணப்பயிர்கள். காஃபி, தேயிலை மற்றும் கரும்பு, ரப்பர், தேங்காய் மற்றும் எள், பருத்தி, காஃபி, மிளகாய், இது ஃபுல்லாமே பணப்பயிர்கள். உணவு பயிர்கள் அரிசி மற்றும் மக்காச்சோளம், சோளம் மற்றும் கம்பு, கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள். மாம்பழம் மற்றும் வாழைப்பழம். சரிங்களா? மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் தமிழ்நாட்டில் முன்னணி எந்த பயிர் வகையை சார்ந்ததுன்னா பலப்பயிர். காவிரி டெல்டாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வேளாண் மையம் தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடியது தஞ்சாவூர். ஆப்ஷன் பி தஞ்சாவூர். தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது? தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறதுனா கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் பருவ பயிர்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. குறுவை மற்றும் சித்திரை, இது பருவ பயிர்களில் தவறானது. அப்ப மற்றது சரி. நவரை மற்றும் சொர்ணவாரி, கார் மற்றும் குறுவை, சம்பா மற்றும் தாளடி, இது ஃபுல்லாமே பருவ பயிர்கள். அதுல தவறானது எதுனா குறுவை மற்றும் சித்திரை. டேஷ் என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும். வேளாண்மை. வேளாண்மை என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பது ஆகும். டேஷ் என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களுக்கான தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார்னா விவசாயி. கலப்பு பொருளாதார வேளாண்மை. கலப்பு பொருளாதார வேளாண்மை என்பது பயிர்களுடன் விலங்குகளை வளர்ப்பதை குறிக்கின்றது. கீழ்கண்டனவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. பொருத்தி காட்டக்கூடியது. தோட்ட வேளாண்மை என்பது ஒற்ற பணப்பெயர். கலப்பு பொருளாதார வேளாண்மை என்பது விலங்குகளை வளர்ப்பது. வணிக வேளாண்மை என்பது விற்பனை நோக்கம். கிணற்று நீர் பாசனம் என்பது கிணற்று நீர் பாசனம் பழமையான முறை. தன்னிரவு வேளாண்மை குடும்ப நுகர்வு. ஆப்ஷன் ஏ இதற்கு விடை. 3, 1, 5, 2, 4. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கோம் பாருங்க. குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி கல்வியாகும். 2வது கூற்று கல்வி ஒருவரின் அறிவு திறன்கள், மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது. கல்வி என்பது ஒருவர் பெற்ற எழுத்தறிவை மற்றும் குறிப்பது அன்று. கல்வி என்பது எழுத்தறிவை விட மேம்பட்டதாகும். 4 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கூற்றுக்கு பொருத்தமானதை ஆராய்க. கூற்றுக்கு பொருத்தமானதை ஆராய்க. காரணத்தை ஆராய்ந்து அறிதல். வாழ்வியல் திறன்களை வளர்த்தல். எது சரி எது தவறு என்பதை அறிதல். ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்தல். எவற்றின் மூலம் இவற்றை பெறலாம்னா கல்வியின் மூலம். ஆப்ஷன் பி. கல்வி என்பது எழுத்தறிவை மற்றும் பெறுவது அன்று. எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அன்று.
உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கம் கிடையாது. கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவது அன்று, எழுத்தறிவை பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கம் அன்று, உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். குருகுலம் என்பதை கீழ்கண்ட எவற்றை பின்பற்றி கொண்டிருந்தக்கூடிய கல்வி முறையாகணும். பண்டைய இந்தியாவில் குருகுலம் என்ற கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு விவரிக்கப்படுகிறது? 2009ஆம் ஆண்டு. கல்வி உரிமை சட்டம் சரத்துக்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கொடுத்திருக்கோம் பாருங்க. கல்வி உரிமை சட்ட சரத்துக்கள் 4 கொடுத்திருக்கோம். இதுல தவறானவற்றை தேர்வு செய்க. முதல் கூற்று, கல்வி அனைவருக்கும் பாகுபாடு இன்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 2, கல்வி பொருளாதார அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். 3, இது குழந்தையின் ஆளுமை வடிவமைக்க வேண்டும். 4, கல்வி முறையின் படி கல்வியானது குழந்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இந்த 4 கூற்றுகள்ல தவறானது கல்வி பொருளாதார அடிப்படையில் ஆனதாக இருக்க வேண்டும் என்பது. சட்டமன்ற பிரிவு 3 பட்டியலாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் கல்வி எந்த பிரிவின் கீழ் வருகிறது? கல்வி என்பது எந்த பிரிவின் கீழ் வருகிறது? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. மத்திய அரசு நிதி பகிரப்படும் என்பது தவறானது. மற்ற 3மே சரியானது. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடக்க கல்வி நிறைவடையும் வரை எந்த மாணவரும் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதில்லை. அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு 25% இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கல்வியின் தரத்தில் முன்னேற்றம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். இந்திய மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு எந்த ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்து இவை தொடக்க கல்வி மற்றும் கல்லூரி வரையிலான அனைத்து கல்வி முறைகளையும் உள்ளடக்கியது? 2019. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. 2வது தேசிய கல்விக் கொள்கை 1986ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. இந்திய கல்வி முறை முக்கியமான 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சரியானது என்ன? இந்திய கல்வி முறையானது 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1, தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி. அனைவருக்கும் கல்வி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2001ஆம் ஆண்டு. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நோக்கங்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. நோக்கங்கள் இங்க கொடுத்திருக்கக்கூடிய 3 நோக்கங்களுமே சரியானது. முதல் நோக்கம் பாருங்க, தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல். 2வது, 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல். 3, கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். இவை அனைத்துமே இவற்றின் முக்கிய நோக்கம். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2009. அனைவருக்கும் கல்வி என்பது 2001. இதை நெய்னா பாத்துக்கோங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2001. அதே மாதிரி RMSA என்பது 2009. அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ஆசிரியர் கல்வி 3 திட்டங்களையும் இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் என்பது அனைவருக்கும் கல்வி திட்டம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ஆசிரியர் கல்வி 3 திட்டங்களையும் இணைத்து உருவாக்கப்பட்ட திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம்.
பெருந்தலைவர் கு காமராஜர் கல்விக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாளானது ஜூலை 15. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆண் பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் என்பது தவறானது. மற்ற மூன்றுமே சரியானது. தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல், கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல், மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல், இது மூன்றும் சரியானது. பொறுத்துக. சரிங்களா? பொறுத்துக. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க. சோ முதல்ல குருகுலம். குருகுலம் என்பது பண்டைய இந்திய கல்வி முறை. குருகுலம் என்பது பண்டைய இந்திய கல்வி முறை. காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்ச, இலவச மதிய உணவு. இலவச மதிய உணவு. கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம் 2009. கல்வி உரிமை சட்டம் என்பது 2009. கல்வி கல்வி என்பது ஞானத்தை உருவாக்குகிறது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் என்பது 2018. 2018. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. 4, 5, 1, 3, 2. சோ இந்த பகுதியில நம்ம பார்க்கின்ற போது மொத்தமாக 82 வினாக்களானது நம்ம பார்த்திருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், டேம் 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 82 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ இந்த 82 கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இங்க லைன் பை லைனா தொகுத்து உங்களுக்கு வினாக்கள் கொடுத்துரும். இந்த பாடத்தை ஒரு முறை படிச்சுட்டு இந்த வினாக்களை நீங்க பயிற்சி எடுக்கலாம். இல்ல இந்த வினாக்களை முழுமையாக குறிப்பெடுத்து பயன்படுத்துற பட்சத்துல வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அனைத்து தகவல்களையுமே நம்ம தொகுத்து கொடுத்துரும். இது போக நமது குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம தயார் செஞ்சு கொடுக்கிறோம். இந்த கொஸ்டின் பேங்கை தவிர்த்து பார்க்கின்ற போது முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி, இது இம்பார்ட்டன்ஸா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. இதையும் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சந்தேகம் கருத்திற்கு குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.